உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணும் இல்லக்கா, தாடிகாரன் என்னனோ பெனாத்து நிறுகிறான். எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. என்ன பேசினுகிற? சித்தார்த் ஒன்னாண்ட என்னைக்காச்சும் போய் சொல்லிக்கிறாரா? அதெல்லாம் அவரு தெரியாம பேசிருக்க மாட்டாரு. ஆமா, என்ன விஷயம்? ஒருவேளை தாடிகார சொல்றதுதான் உண்மையோ? ஏன்னா தாடிகார சும்மாவே இந்த மாதிரி எல்லாம் சொல்ற ஆள் கிடையாது. ஏய் ராணி, ஒன்னாண்டதான் கேட்டுனேங்கிற, நீ பாட்டுக்கு சிலையா நிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ வா போலாம் வா. ஏய் தமன்னா, சித்தார்த்துக்கு அந்த போலி பசுபதி மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்க. மனு, சந்தேகம் வந்து என்ன ஆக போகுது? பசுபதிக்குள்ள இருக்கிறது தான் பாக்காச்சே. ஐயோ, அப்படி இல்ல தமன்னா. இப்போ ராணி கிட்ட சித்தார்த்தி எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டா, அங்க மனுஷ உருவத்துல இருக்கிறது பாக்கு. ஆனா அது செஞ்சிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் எப்பவும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எப்போவாவது தப்பாய் மாட்டிக்கிட்டா? எதுக்கும் இந்த விஷயத்த நம்ம பாக்க கிட்ட சொல்லிடுவோம். போ. சரி. இங்க பாருங்க, அந்த சித்தார்த்துக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அத அவன் ராணி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு என்னமோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவன் ஏதோ பயங்கரமா பண்றான் ராணி. நான் சொல்றது நீ நம்பல, ஆனா இதையெல்லாம் கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவேன். அப்ப நீ நம்புவ. அந்த சித்தார்த்தால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நாளைக்கு அவனை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இனிமே அவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. அப்படி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு நடக்க போறத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. நடக்கும், அவன் கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆனா அதை யாரும் நம்பாத விஷயமா இருக்கும். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி பாய பராண்டுவான். நிஜம் பொய்யாகும், பொய் நிஜமாகும். அவனை சுத்தி என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே புரியாத மாதிரி இருக்கும். அந்த நிலைமைக்கு நான் அவனை தள்ள போறேன். என்ன மல்லிகா, அவர் போன்லயே இல்லாத மெசேஜ நான் அனுப்புனேன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மல்லிகா. அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க, அதனாலதான் என்ன பிடிக்கலையே என்னவோ. என்ன சித்தார்த்து, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போல இருக்க. இதெல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்கு. ராஜு, பிரியா, விளையாடினது போதும், சீக்கிரம் வாங்க. விளையாட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஹாய் பாப்பா. ஹாய். ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே. உன் பேர் என்ன? கீதா என் பேரு. ஹை, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கே. உனக்கு பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஏன் கூட விளையாடுறியா? போடு. ஆ ஆ பாப்பா, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும் அங்கிள். ஆனா வயித்துல பூச்சி வரும்னு அம்மா வாங்கியே தர மாட்டாங்க. அப்படியா? நான் சாக்லேட் தரவா? இந்தாங்க. ஐ சாக்லேட். தேங்க்ஸ் அங்கிள். இந்த மாதிரி நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். என் கூட வரீங்களா? இவன் அந்த பாப்பாவை எங்க கூட்டிட்டு போறான்?
அவன் பாப்பாவை கூட்டிகிட்டு எந்த பக்கம் போயிருப்பான்? அப்பா இந்தாங்க. குடுமா. அம்மா பாட்டி கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேன்ப்பா. எங்க? தலைவலின்னு ரூம்ல படுத்திருக்காங்க. சரிப்பா. பசுபதி, பசுபதி, பசுபதி. ஏய் பசுபதி. என்னடா சித்தார்த், எதுக்குடா இப்ப பசுபதியை தேடுற? தாத்தா முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க தாத்தா. என்னம்மா இது? என்னப்பா சித்தார்த், எதுக்கு இப்ப அவரை தேடுற? ஐயோ அத்தை, முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? அத்தை, பசுபதி எங்க? அவர் உள்ள ரூம்ல தான் இருக்காரு. தெரியலையே. அவன சித்தார்த், ஏய் பசுபதி, பசுபதி. ஏய் ராணி, டாடி கண்ணுக்கு என்னாச்சு? இன்னத்துக்கோசரம் இப்ப பசுபதி தேடி நிக்கிறாரு. தெரியலையேக்கா. ஏய், இதுதான் நீ அப்ப சொல்லி நிந்தியா? ஆமாக்கா, என்னன்னு தெரியல. அவன் இப்படிதான்க்கா பண்ணுறான். ஐயோ கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அந்த பாப்பாவை என்ன பண்ணான்னு தெரியலையே. கீதா, 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 கீதா. ஏய், இன்னாடி இன்னும் காணோம். ஏப்பா என்ன ஆச்சு? யோ, என்ன ஆச்சு? என்னத்துக்கோசரம் இப்படி டென்ஷனா மளிகை வீட்டுக்காரனை தேடின்னு இருக்கிற? தாத்தா விஷ்ணுவேணி அக்கா, அது வந்து விஷ்ணுவேணி அக்கா, என் குழந்தைய காணுமே, யாராவது பாத்தீங்களா? தெரியலையே. விஷ்ணுவேணி அக்கா, என் குழந்தைய காணுங்க. என்னது, குழந்தைய காணுமா? ஆமா, இங்கதான் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தா. நீங்க பாத்தீங்களாக்கா? இல்லையே லட்சுமி, நான் உள்ள வேலையா இருந்தேன், நான் பாக்கலையே. உன் குரல் கேட்டுதான் நான் இப்ப வெளியே வந்தேன். ஐயோ, என் குழந்தை எங்க போனா? இங்கதான் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தாக்கா. நீங்க யாராவது பாத்தீங்களாமா? தெரியலையேப்பா. எனக்கு தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.